எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட டோக்கியோ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ப்ரோ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் R15M. ஓகேங்களா, நம்மளோட டோக்கியோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடிஃபை வந்து பண்ண போறோம். ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hey Siri. Call Black Buddy. Calling Black Buddy. Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. Who deep in the bounce with a cutie riding round. Ripping doozies, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. In the who deep in the bounce with a cutie. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ டோக்கியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடிஃபை எப்போ ப்ரோ பண்ணுவீங்க, அண்ட் எக்ஸாஸ்ட் மாற்றுவீங்களா, அண்ட் ராப்பிங் பண்ணுவீங்களா, அண்ட் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர், நம்ம டோக்கியோ ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ரோ. ஓகேங்களா, ஏன் ப்ரோ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நான் எதுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு நல்ல தரமான ஒரு வேற லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டிக்கரிங் வந்து ஒரு ஃபுல் ரேப்பிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு வந்து ஒரு எய்மு. அதுக்கு மட்டும் எதுவுமே மாடிஃபை பண்ண வேண்டாம், ஸோ ராவாக வச்சு அப்படியே ஓட்டலாம், அதுக்கப்புறம் ஃபுல் ரேப்பிங் பண்ணி வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வந்து ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதுக்கான டைம் வந்து கிடச்சிருச்சு. நான் என்ன ரேப்பிங் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா VR46ஓட தீம் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பட் VR46 வேறு லெவலில் எக்கச்சக்கமான தீம்ஸ் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதில் எந்த தீம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பட் இந்த வீடியோவிலே வந்து ஒரு க்ளூ வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அது வந்து எதை பற்றினாலும் வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் ஜி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ரேப்பிங்க்கு ஏன் ப்ரோ இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து தரமான ஸ்டிக்கர் வந்து இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த ரேப்பிங் வந்து R15Mல வந்து யாருமே வந்து பண்ணல, அதாவது R15ல யாருமே வந்து பண்ணல. ஸோ பெரிய பைக்ஸை தான் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போது வந்து பெரிய பைக்ஸ் மட்டும் தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ இங்கே லோக்கலில் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு வெப்சைட்டில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து டிசைனிங் மட்டும் தான் பண்ணுவாங்களாம், சேல்ஸ் வந்து பண்ண மாட்டேன், ஸ்டிக்கர் வந்து சேலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னடா இது சோதனை, பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சி, பட் நம்மளால் அதை வந்து வாங்க முடியலன்னு சொல்லிட்டு செம்ம கஷ்டம். ஏன்னா சரி காசு கூட நம்ம புரட்டி வாங்கிடலாம், காசு ஒரு மேட்ரு கிடையாது, பட் நமக்கு வந்து அதோட ஃபினிஷிங் அண்ட் அதோட தரம் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் அது கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஓரளவு வந்து அந்த டிசைன் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக ஷாப் தேடும்போது நமக்கு பக்கத்துலேயே, ஓகேங்களா, நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே நாகர்கோயிலில் வந்து 360 இருந்துச்சு. ஸோ அங்கே போய் வந்து பேசும்போது ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நான் ரெடி பண்ண விட்டுருக்கிறேன். வண்டி எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓகே, இப்படி தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் பேசுகிற டைமில் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி a சான்ஸ் நாளைக்கு வந்து என்னோட கையில் வந்து கிடைக்கும், கண்டிப்பாக கொடுத்துருவேன்னு இருக்காங்க. ஸோ கிடச்சிரும், கண்டிப்பாக நாளைக்கு ரிவீல் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஃபுல் ரேப் மட்டும்தானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரேப்பிங் அண்ட் மாடிஃபிகேஷன், அசசரிஸ், எக்ஸாஸ்ட் எல்லாமே மொத்தமாக போட்டு ஒரு பண்டலாக அவங்க கையில் தூக்கி வந்து தந்துடுவேன். ஸோ டோக்கியோ மாமா வெயிட்டிங் ஃபார் யூ, நீ ரெடியாகவே வந்து மஜா பண்ணிடலாம். அண்ட் மஜா பண்ணுறதுக்கான பிளேஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாள் ராவாக வந்து வச்சுருந்தோம், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபை பண்ணுறோம். ஸோ மாடிஃபை பண்ணி பயங்கரமாக எக்ஸாஸ்ட்லாம் போட்ட வெஹிக்கிள் எங்கே ஓடணும்? ட்ராக்ல தானே ஓடணும். எஸ், ஸோ நம்ம ரேஸ் ட்ராக்கு போக போகிறோம் தலைவா, வித் டோக்கியோ கூட. சரிங்களா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபை பண்ண டோக்கியோ கூட ரேஸ் ட்ராக்கு போக போகிறோம், மஜா பண்ண போகிறோம், வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் தலைவா. ஸோ நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. அண்டு அந்த நம்மளோட டோக்கியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதாவது மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. ஸோ டோக்கியோ வந்து லேடி தானே, அவள் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் 2-3 சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். ஓகேவா, ஸோ இது வந்து கார்பன் ஃபைபர் மேக்கப்பு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல் மேக்கப் போட்டு அப்படி செம்மையாக மணப்பெண் மாதிரி வந்து, மணப்பெண் இல்லை, அது வந்து புது பைக்கு, நம்ம வந்து மணப்பெண் ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஓகேங்களா, இது வந்து பயங்கரமாக பார்ட்டி பண்ணுறதுக்குன்னு சொல்லி பார்ட்டி கெட்டப்பில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபுல் மாடிஃபிகேஷனில். ஸோ வந்தோன்னே அப்படியே ட்ராக்குக்கு தூக்கிட்டு போய் ட்ராக்கில் வச்சு செய்யும் போட்டு செய்கிறோம். ஓகேவா, ஸோ டோக்கியோ வரேன், வெயிட்டிங். ஓகேவா, வந்துட்டே இருக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அண்ட் யாரெல்லாம் வந்து கெஸ் பண்ணீங்க நான் சொன்னதை அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் இந்தியாவில் நம்ம தான் வந்து இந்த ரேப்பிங் வந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன் R15க்கு. ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாரும் இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டு வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்தியாவில் நம்ம தான் வந்து பண்ணுறோம்.
மஜா பண்ணுறோம், வேறு லெவலில் தெறிக்க விடுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா, வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், என்ன டோக்கியோ வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச், பபாய். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் வச்சாதான் அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் உடனேயாக வந்து வீடியோ வந்து பார்க்க முடியும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க பெல்லை. ஸோ மாடிஃபிகேஷனுக்கு ரெடி பண்ணும். ஓகேவா? ஸோ பாய், லவ் யூ ஆல்.